ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புதினா வச்சு ஒரு ஸ்குவாஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு புதினாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதாவது இது உங்களுக்கு நல்லா அமிங்கிடும் இல்லைங்களா? இது 1.5 கப்பு சர்க்கரை. இந்த கப்பால் எடுத்தால் அது 1 கப்பு. அதே மாதிரி 1 கப்பு தண்ணி. இதெல்லாம் மூணும் ஒரே மெஷர்மெண்ட் தான். இது 1.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு புதினா, 1 கப்பு தண்ணி, சிட்ரிக் ஆசிடு, கொஞ்சம் க்ரீன் கலரு, உப்பு. இதாங்க இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுப்பு ஆன் பண்ணுங்க. இந்த 1 கப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் சேர்த்துறோம். 1 கப்பு புதினாவுக்கு 1 கப்பு தண்ணி தான். சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள், ஒரு 3 சிட்டி, அப்படியே ஒரு 3 சிட்டிக்கு அளவு இப்படி எடுத்து போட்டிங்கன்னா 3 சிட்டிக்கு. கொஞ்சமாக சால்ட், ரொம்ப கொஞ்சம், அதுவும் 1 சிட்டிக்கு அளவு தான் சால்ட்டு. அவ்வளோதான், கொஞ்சம் தான். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வச்சுருக்கீங்களா 1.5 கப் சர்க்கரை, அதையும் இதில் சேர்த்துறோம். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டையே யூஸ் பண்ண கரெக்டாக வருங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள், கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்கிற புதினா இலைகளை இதில் சேர்த்துறோம். இந்த புதினா இலையை நீங்கள் ஏற்கனவே கழுவி உலர வச்சிடணும். ஒரு துணியில் அப்படியே வச்சுட்டு, இது அப்படியே வச்சுட்டு, இது ஒரு மூடி போட்டு நான் மூடி 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ அதை வடிகட்டி அந்த புதினாவுடைய சாரெல்லாம் இறங்கிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஒரு சிட்டிகை கேஎம்எஸ் கொஞ்சம் தான் போடுறேன் பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சமாக கலர். இதெல்லாம் உங்களுக்கு ஃபுட் கலர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, புதினா ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.